ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்னைக்கு தாய் ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துருப்போம். இந்த ரேங்க் நம்ம பிம் கூட அதுவும் கார்ல இருப்பான், அவன் தான் கூட்டிகிட்டு போகிறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவளும் நானும் வரேன், நானும் உங்கள் கூடயே வந்து இறங்கிக்கிறேன், என்கிட்ட இப்போ மந்த் எண்ட் ஆயிடுச்சதால என்கிட்ட காசு இல்லை, நானும் உங்கள் கூட வரேன்னு சொல்லி கேட்டிருப்பா. அதே போல் பிம்மும் சரி வான்னு கூப்பிட்டுட்டும் போயிடுறாங்க. ரெண்டு பேரும் கார்லேயே உட்கார ரக்க செம்ம கோவமாகுது. ஆனால் இருந்தாலும் பிம் கூட்டிகிட்டு வந்துட்டாலே என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக சரின்ட்டு ஒத்துக்கிட்டு கூட்டிகிட்டும் போய்கிட்டு இருக்க. அப்போ ஆஃபீஸும் வந்துடுது. ரெண்டு பேருமே கீழே இறங்கிடுறாங்க. நம்ம பிம்க்கு யாரோ கால் பண்ணுறாங்கன்ட்டு அவங்க கொஞ்சம் தனியாக நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுறேன்னா கார்லேயே உட்காந்துட்டு இறங்காம இருக்க. ரக் இருந்துட்டு கீழே இறங்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை இறங்க முடியாது, ஏன் என்னை இறங்க சொல்கிற, எனக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி போக வேண்டியது இருக்குது, அங்கே என்னை கூட்டிகிட்டு போய் விடு அப்படின்னு சொல்கிறா. இல்லை நீ இங்கே இறங்கிக்கே, உன்னோட ஆஃபீஸும் இந்த ஆஃபீஸ்க்கும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது, கொஞ்சம் பக்கம் தானே, நீ இங்கே இறங்கிக்கேன்னு சொன்னாலும் அவள் கேட்குற மாதிரி இல்லை. அதனால் ரக் என்ன பண்ணிடுறான்னா டக்குன்னு இறங்கிட்டு போயிட்டு அவளை வெளியே இழுத்து வச்சுட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆஃபீஸில் வேற நம்ம ஹீரோயின்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்க இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு இவ கத்த, நீ இங்கேயே இருடி காருக்குள்ள ஏறக்கூடாதுன்னு சொல்லி ரக்கும் கத்த. கொஞ்ச நேரத்துல போன் பேசிக்கிட்டு இருந்த நம்ம பிம்மும் இதை பார்த்துடுறாங்க. அவங்க ரெண்டு பேத்தையும் விலக்கி விட்டுட்டு, இது என்ன ஆஃபீஸா, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எல்லாரும் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் முன்னாடி சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு சத்தம் போடவும் நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். இந்த பொண்ணுகிட்ட ஏன் இந்த மாதிரி ரக் கிட்ட சண்டை போடுற, என்ன உனக்கு என்னதான் பிரச்சனை, எப்போ எடுத்தாலும் அவங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கியே அப்படின்னு கேட்குறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் ஒன்றும் பண்ண கிடையாது, அவன் தான் என்னை வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான், நான் ஒன்றும் பண்ணலை, எனக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி போகணும்ல, அதனால தான் நானும் வரேன்னு சொன்னேன், ஆனால் அவன் தான் என்னை வெளியே இழுத்து தள்ளி விட்டுட்டான், என்கிட்ட சண்டை போட்டான், நான் ஒன்றும் பண்ணலை அப்படிங்க. நீ ஒன்றும் பண்ணலையா ரேங்க், எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஏதாவது இடம் அப்படி பண்ணியிருப்ப, அதனால தான் அவர் கோவப்பட்டிருப்பாரு அப்படிங்கிறதுக்கு நான் எதுவும் பண்ண கிடையாது பிம், அவனுக்கு தான் பாஸ்ட்டை நினச்சி இப்போ வரைக்கும் என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான், நானே அதை பற்றி நினைக்கிறது இல்லை, இவன் இன்னமும் அதெல்லாம் நினச்சிக்கிட்டு என் மேலே வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம பிம்க்கு முகம் ஒரு மாதிரி ஆயிடுது. அவளும் சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. இந்த விஷயம் மீனாவுக்கு தெரிஞ்சு மீனாவும் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணை உன் வீட்டில் வைக்காதுன்னு சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டு, இப்போ எவ்வளோ பிரச்சனை உனக்கு நடந்துட்டு இருக்கு, ஆனால் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறல்ல அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்க. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும், யார் சொன்னான்னு கேட்கறதுக்கு அவங்க அசிஸ்டன்ட் ரெண்டு பேத்தையும் கை காட்டி விட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் தான் என்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லவும் அவங்க ரெண்டு பேரும் இல்லை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, எங்களுக்கே அங்கே ஒர்க்கர்ஸ் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அங்கே ஏதோ சண்டை நடக்குது போய் பாருங்கன்னு சொல்லிட்டு, அப்படிதான் நாங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னு அவங்க சொல்லி சமாளிக்க நம்ம பிம்க்கு செம்மையாக கோவமாகுது. அவங்க ரெண்டு பேர்த்தையும் முறைச்சி பார்க்குறாங்க. நீ அவங்கள முறைச்சி பார்க்காத, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, எல்லாருமே பார்த்தாங்க தான், இதெல்லாம் உனக்கு தான் பிரச்சனையாகவும் முடிய போகுது, ஆனால் நான் சொன்னால் நீ கேட்க போகிறது கிடையாது, நீ என்ன சொல்கிறியோ அதுதான் நடக்க போகுது, என்னதான் பண்ண போறியோ தெரியலன்னு நல்லா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு நம்ம பிம்மோட தங்கச்சி வந்திருக்கா, அவ ஃபுட் எல்லாம் கொண்டு வந்திருப்பா போல இருக்கு, அதை கொண்டு வந்து நம்ம மேட் பொண்ணுகிட்டையும் கொடுக்க அவளும் அதை வாங்கி வச்சுட்டு இந்த ரேங்கை பற்றி புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கா. அவங்க வந்ததுல இருந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு, பொருளெல்லாம் ஒழுங்கா வைக்க மாட்டேங்கிறா, தூக்கி போட்டு உடைக்கிறா, எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருக்கா, அவளால் எனக்கு தொந்தரவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நைட்டு அந்த ரேங்க் வந்து அரைக்குறையா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தா இல்லையா, அந்த விஷயத்தையும் அந்த பொண்ணு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அவளுடைய ரூமை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரூமையும் போய் பார்க்குறாங்க. ரொம்ப மெஸ்ஸியாகி கிடக்குது, அங்கே உள்ள திங்ஸ் எல்லாம் அப்படியே இறஞ்சி கீழேயும் மேலேயுமா கடந்துகிட்டு இருக்குது, அதெல்லாம் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாராவது காலிங் பெல் அடிக்கிறதுன்ட்டு அந்த ரூம்ல இருந்தே வெளியே எட்டி பார்த்தா நம்ம ரேங்கோடைய ஹஸ்பண்ட் வந்து நிற்கிறான். அவன் ஏற்கனவே நம்ம பிம்மோட தங்கச்சியை ஆஃபீஸில் வச்சு நல்லா கலாய்ச்சி விட்டான் இல்லையா, அதனால இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா இவனை நம்ம கலாய்க்கணும்னு சொல்லிட்டு தலையெல்லாம் ஒரு மாதிரி அலங்கோலமாக வச்சுக்கிட்டு அந்த வீட்டோட மேட் மாதிரி வந்து டோரையும் ஓப்பன் பண்ணுறா. டோரை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் யாருன்னு கேட்க, நான் அந்த மாதிரி பிம்மை பார்க்கணும், பிம் இருக்காங்களான்ட்டு உள்ளே வர்றதுக்கு பார்க்குறான். நான் பிம்மையும் ரக்கையும் பார்க்கணும்னு கேட்கறதுக்கு சரி அதுக்கு நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேலை இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க அவன் அந்த பொண்ணு கிளி மேலேயும் பார்த்துட்டு, ஒரு மேடு இந்த மாதிரி என்கிட்ட பேசுறியா, கொஞ்சமாவது நாகரிகமா பேச தெரியாது அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு என்னை பார்த்தா சர்வன் மாதிரி தெரியுதாங்கவும், நான் அந்த மாதிரி சொல்ல வரல, இங்க பிம்மோ இல்ல அவங்க ஹஸ்பண்டோ இல்ல,
அவங்களாம் ஈவினிங் தான் வருவாங்க, நீங்கள் இப்போ போகலாங்கிறதுக்கு. சரி ரேங்க் இருக்காளான்னு கேட்கறதுக்கு, என்ன ரேங்கா, அவளை உங்களுக்கு தெரியுமா, அவள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, அவனும் ஆமாம் எனக்கும் தெரியும் ஏன்னு கேட்கறதுக்கு, அப்பனா அவள் ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்லுங்க அவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போக சொல்லி. அவளுக்கு கொஞ்சம் கூட மேனர்ஸே இல்லை. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனியாக இருக்கிற வீட்டில் வந்துட்டு அவளும் தங்கிக்கிட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கா. அவங்க இருக்கிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அவளை கூட்டிகிட்டு போங்க, அவளுடைய ஹஸ்பண்டை தெரிஞ்சா அவகிட்டையும் சொல்லுங்க அவளை கூட்டிகிட்டு போக சொல்லி அப்படின்னு சொல்கிறதுக்கு, ரேங்க் ஹஸ்பண்ட் இருந்துட்டு நீ பிம்மோட நம்பர் கொடுக்க முடியுமான்னு கேட்குறான். என்ன பிம்மோட நம்பரா, பிம்மோட நம்பர் உனக்கு என்னத்துக்கு, நீ யார் முதல்ல, நீ எதுக்காக இங்கே வந்த, ஒரு அழகான பொண்ணை பார்த்தா கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருப்பியா, போறியா இங்க இருந்துட்டு கதவு சாத்த. அவன் நில்லு உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கிறேனே, உன்னை பார்த்த மாதிரியே இருக்கு, நம்ம 2 பேரும் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணி இருக்கோமான்னு கேட்கறதுக்கு, ஆமா நம்ம 2 பேரும் போன ஜென்மத்துல மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போறியா இல்லையான்ட்டு கதவு சாத்த போக, ஏன் இரு நீ என்ன சர்வன்ட், உனக்கு ஏதாவது மேனர்ஸ் இருக்கா அப்படிங்கிறதுக்கு, மேனர்ஸா நிறையவே இருக்கே அப்படின்ட்டு நல்ல கையில் பைப்பை ஓஸ் பைப்பை வச்சிருந்துருப்பா போல இருக்கு, நல்லா தண்ணி அடிச்சு விட்டுறா. அவன் நிப்பாட்டுன்ட்டு அவ தண்ணி நிப்பாட்டினா உடனே சண்டை பிடிக்க போக, எங்கிட்ட சண்டைக்கு வர அப்படின்ட்டு, இன்னும் போறியா இல்லை உன் மேலே தண்ணி அடிச்சு விட்டுட்டோமோன்னு மிரட்ட, அவனும் அப்படியே அமைதியாடுறான். இவளும் டோரை சாத்திட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டு போறா. ஆஃபீஸில் ஹீரோ அவங்க வீட்டுக்கும் கால் பண்ணி பாங்க் ஆண்டிக்கிட்டேயும் நானும் பிம்மும் சாப்பிட்றதுக்காக அங்கே வரலான்னு இருக்கோன்னு கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே சமயத்தில் இந்த சைடு இந்த ரேங்க் என்ன பண்ணுறான்னா, நம்ம பிம்க்கு கால் பண்ணி நம்ம ஒரு மூவிக்கு போகணும், அதனால நீ ரக்கிட்டையும் பேசு, அவனையும் கூட்டிகிட்டு வா. காலையில் கோவப்பட்டான் இல்லையா, அவனும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுவான், அவன் மூடும் சேஞ்ச் ஆச்சுன்னா நல்லா இருக்கும்ல, என்கிட்ட சண்டை போட மாட்டான்ல, அவனையும் கூப்பிடுன்னு சொல்கிறதுக்கு இந்த பொண்ணும் சரி அவர் என்னை பிக்கப் பண்ணுறப்ப நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறா. அதே சமயத்தில் ரக்கும் அங்கே வந்துடுறான், இவளும் வந்துடுறா. நம்ம பிம்மை இவ படத்துக்கு கூப்பிட்டுட்டு இருக்கா. அவ எங்க அப்பா வீட்டுக்கு நாங்க போகணும், அதனால நானும் பிம்மும் போய் ஆகணும்ட்டு கூப்பிட்டுட்டு இருக்கான். 2 பேத்துக்கு இடையில பிம்மை நீயா நானான்னு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல இந்த ரேங்க் இருந்துகிட்டு, நீ என்ன உன்னுடைய ஒய்ஃப் தானே, அவ என்னமோ உன்னோட அடிமை மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கா, நீ சொல்றதுதான் கேட்கணும்னு நினைக்கிற, அவளுக்கு இன்னும் தனியா லைஃப் இல்லையா, அவளும் யோசிக்க கூடாதா, வேற எங்கேயும் போகணும் ஜாலியா இருக்கணும்லாம் அவளாம் யோசிக்க கூடாதா அப்படின்ட்டு இவ அதிகமா பேச ஆரம்பிச்சிடறா. இவனும் நல்லா பிடிச்சி அவளை திட்டி விட்டுறான், ஒன்ன மாதிரி என் ஒய்ஃபையும் ஆக்கிறாத, நீ எப்படி லேசியா இருந்தியோ அதே போல அவளையும் ஆக்கிட்டு அவள் லைஃபை கெடுத்துறாதுன்னு சொல்லி திட்டி விட்டுறான். அந்த சமயம் பார்த்து அந்த ஆஃபீஸ்ல இருக்கிற நம்ம ஹீரோயின்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. அவங்களுக்கே ஷாக்கா இருக்கு, என்னது இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு பாத்துக்கிட்டு இருக்க. இவங்க 2 பேத்துக்கு இடையில சண்டை ஓஞ்ச பாடு இல்ல. நம்ம பிம்மும் விலைக்கு விட பாக்குறாங்க, 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. நீ அவளை கண்ட்ரோல் பண்ற, உன்னுடைய கண்ட்ரோல்ல அவளை எடுத்துக்கணும்னு பாக்குற, அவளை நீ கண்ட்ரோல் பண்ணிட்டு அவளை ஒரு அடிமை மாதிரி நடத்தணும்னு நீ நினைக்கிற அப்படின்ட்டு இவ ஆரம்பிச்சுக்கிறா. அவனும் பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடறான். அப்படி உனக்கு மூவி பார்க்கணும்னா போய் தனியா பாரு, அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது பணக்காரன் கிடைப்பான் அவனை கூட்டிட்டு போ அப்படின்ட்டு நல்லா திட்டி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போக பார்த்தா இவங்க எல்லாரும் நிக்கிறாங்க. இவங்க கிட்டே ஒரு சாரி கேட்டுட்டு பிம்மா அவங்க அப்பா வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிடுறான். இந்த சைடு இந்த ரேங்க்கும் கோவப்பட்டுட்டு வந்து பார்க்க இவங்கெல்லாம் நிக்கிறாங்களா, இவ கண்டுக்காம பிம்னுக்கிட்டு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கா. அவங்கெல்லாம் அந்த சைடு போனதுக்கு அப்புறம் இவங்க 3 பேரும் புரணி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா இவங்க பண்றது, காலையிலயும் சண்டை போட்டுக்கிறாங்க, மதியமும் சண்டை போட்டுக்கிறாங்க, பார்க்க போனா இவங்க 2 பேரும் தான் என்னமோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரியே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு, இதெல்லாம் என்னதான் எங்கதான் போய் முடிய போகுதோ. ஆனா நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு இந்த விஷயத்தை பத்தி பேசி நான் ஒரு கிளியரிஃபிகேஷன்ல வந்தாகணும், இல்லைன்னா ஏமாண்டையே வெடிச்சிரும் அப்படின்ட்டு நம்ம மீனா ஹீரோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் காமெடியான ஜோடிங்க. இவங்க பேசிக்கிறதெல்லாம் ஏதோ ரொமான்டிக்காக பேசிக்கிற மாதிரி இருக்கும், நார்மலான விஷயத்தையே அந்த மாதிரி தான் பேசிக்கிறாங்க. இவங்களை எந்த இடத்துல வைக்கிறதுனே தெரியல. காமெடியாக பேசினா காமெடியாலாம் இருக்காது, ரொம்ப அதுவும் ரொமான்டிக்காக தான் பேசிக்குவாங்க. நார்மலான விஷயத்தையும் அப்படி தான் பேசுவாங்க. அவங்க ஃப்ரெண்டோடைய பிரச்சனை பற்றி தான் பேச வந்திருக்காங்க, அதையும் கூட அப்படி தான் பேசிக்கிறாங்க. ஹீரோ ஃப்ரெண்டோ எதுக்காக இன்னைக்கு என்னை எதுக்காக பார்க்க வந்திருக்கேன்னு கேட்குறதுக்கு, நான் உங்ககிட்ட ஒரு பர்சனலான விஷயத்தை பற்றி பேசணும், அதுக்காக தான் பேச வந்திருக்கேன்னு சொல்ல, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, பிம் ரேங்கை பற்றி பேசணும் அப்படிங்க. அவனுக்கே கொஞ்சம் ஷாக் ஆகிடுது, அவங்கள பற்றியா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோவுக்கும் பிம்க்கு இடையில இந்த ரேங்க் வர்றா, என்னதான் நடந்துகிட்டு இருக்குன்னு எங்களுக்கும் ஒன்றும் புரியல. அடிக்கடி பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இதிலிருந்தே எனக்கு தெரியுது, இதில் நம்ம பிம்மும் ரக்கும் ஏதோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரியே தெரிய மாட்டேங்குது, இவங்க 2 பேரும் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, நீ என்ன பேசுகிற, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ரேக் முதல்ல அவளை லவ் பண்ணான் தான், ஆனால் இப்போ கிடையாது, அவளை சுத்தமாகவே வெறுக்கிறான், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுங்கிறதுக்கு. ஆனால் அவங்க நடந்துக்கிறதெல்லாம் அப்படிலாம் இல்லையே அப்படிங்க. இல்லை எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது,
ஏற்கனவே அவள் எக்ஸ் லவர் தான், ஆனால் இருந்தாலும் அவங்க ஏற்கனவே ஒன்றா இருந்திருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்கக்குள்ள அவங்களுக்கு எப்படியா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு தானே இருந்திருக்கும். அதனால பிரச்சனை அதிகமாகுமோன்னு எனக்கு தோணுதுங்கிறதுக்கு இங்கே பார் மீனா, ஆல்ரெடி ரேக் வந்து மனசு உடைஞ்சு போயிட்டான், ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டான், அவன் சாகிற நிலைமைக்கெல்லாம் கூட போயிட்டான். அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் இப்போ நார்மலாக இருக்கிறான். ஸோ இதுக்கு மேலேயும் அந்த கட்ராக்குள்ளே விழமாட்டான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது இல்லாத இப்போ அவளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ இன்னொருத்தனோட எக்ஸாக தான் அவளும் இருக்கா. இதுக்கு மேலே ரேக் அவளை திரும்பி பார்ப்பான்னு நீ நினைக்கிறியா? அந்த மாதிரிலாம் நடக்க போகிறது சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்ல, ஆனால் இருந்தாலும் எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் நீ ஒன்று சொல்கிறியா, ஒரு ஆணா அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு உனக்கு எப்படி இருக்குன்னு கேட்க, நார்மலாக தான் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறான். இல்லை நல்லா யோசிச்சு பாரு அப்படிங்கவும் அவனும் யோசிச்சு பார்க்குறான். ஆமாம், அந்த பொண்ணு கொஞ்சம் அழகாக இருக்கிறா, அதை வேணா உண்மைதான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இவன் இப்படி சொல்லவும் மீனாவுக்கு ஜெலஸ் ஆயிடுது. அப்போல்லாம் என்னை பார்த்தாலாம் உனக்கு எதுவுமே தோணலையா அப்படின்ட்டு இந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சிருது. மீனா அந்த மாதிரிலாம் சொல்லாத, உன் கண்ணை பார்த்தே நான் வெளுத்துருவேன் அப்படின்ட்டு இவன் வழிய ஆரம்பிச்சிடுறான். இந்த சைடு நம்ம பேமும் நம்ம ரேக்கும் வீட்டுக்கு போயிருந்தாங்க இல்லையா, ஆக்சுவலாக அவங்க அப்பா அம்மா வீடும் அவங்க அப்பா அம்மா வீடும் ஒரே இடத்துல தானே இருக்குது. நம்ம பேமும் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே நடக்கிற பிரச்சனையெல்லாம் ஆல்ரெடி தங்கச்சி போட்டு கொடுத்துட்டா, அங்கே என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டா. அதனால அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் மேலே அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பீம்க்கு எதுக்காக அவளை பக்கத்தில் வச்சுருக்காங்கங்கிறதையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நாம் கஷ்டப்படுற நேரத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்க அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு நம்ம அப்பாவை காப்பாற்றுறதுக்காக அன்னைக்கு வந்தா இல்லையா, அதனால தான் நான் இன்னைக்கு அவளுக்கு ஒரு கஷ்டங்கக்குள்ளே நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அது நீங்கள் எப்படி தப்புன்னு சொல்லலாம்? அன்னைக்கு அவள் மட்டும் நமக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா இன்னைக்கு அப்பா நமக்காக உயிரோடு இருந்திருப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் கேட்கவும் அவங்களுக்கும் கொஞ்சம் நியாயமாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் உன்னோட லைஃப்பில் அந்த பொண்ணை விடுறது தப்புன்னு அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் நம்ம ஹீரோ கிட்ட அவங்க ஆன்ட்டியும் பேசுகிறாங்க. பாங்கு ஆண்டி இருந்துக்கிட்டு, நீ என்ன தான் பண்ணாலும் இனிமேல் அந்த ரேங்கை வீட்டை விட்டு அனுப்புறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை, அவளை இனிமேல் அனுப்பவே முடியாது, அவள் வீட்டை விட்டு போக போகிறதும் கிடையாது. ஏன்னா அந்த வீட்டில் எல்லா வசதியுமே இருக்குது, அவளுக்கு தேவையானது அத்தனையுமே அந்த வீட்டில் இருக்குது. ஸோ அவள் அந்த வீட்டை விட்டு போகிறது கஷ்டம், ஒன்றால் அனுப்பவும் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அவங்க அப்பாவும் சொல்லியிருப்பாரு, அதையே சொல்கிறாரு. ஆமாம், அவள் சொல்கிறதும் சரிதான், நான் ஆல்ரெடி அவன்கிட்ட சொல்லியிருக்கேன் பாங்கு, அவளை இனிமேல் இந்த வீட்டை விட்டு அனுப்பி விடவே முடியாதுன்ட்டு. அதே போல தான் நடக்க போகுதுன்னு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த சைடு இந்த ரேங்க் இப்போ தனியாக தானே இருக்கா, இவ சாப்பிட்ட தட்டெல்லாம் அப்படியே போட்டு களைச்சி போட்டுட்டு வச்சிருப்பாளாட்டுக்கு. அந்த பொண்ணு பார்த்துட்டு செம்மையாக கோவப்பட்டு திட்டிக்கிட்டு இருக்கா. இவளும் பக்கத்தில் வந்து என்னாச்சுன்னு கேட்க, இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வச்சுருக்கீங்களே, இது சரியா இருக்கா? நான் வந்து இந்த வீட்டில் பெம்க்கும் ரேக்கும் தான் வேலை செய்கிறதுக்காக வந்திருக்கேன், உங்களுக்கு இல்லை. உங்களுடைய வேலையெல்லாம் நீங்களே செஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறதுக்கு, நான் இந்த வீட்டில் பிம்மோட ஃப்ரெண்டாக இருக்கேன், ஆனால் நீ இந்த வீட்டில் ஒரு சர்வெண்ட், இந்த வேலையெல்லாம் யார் செய்வா, ஒரு சர்வெண்ட் தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுறா. அப்படியே அந்த பொண்ணு தலையில் கட்டிட்டு இங்கே நம்ம பிம்மும் வீட்டுக்கும் கிளம்பிடுறாங்க. அவங்க தங்கச்சி கூப்பிட்டுக்கிட்டே வர, என்னாச்சு, எதுக்காக கூப்பிடுற, திரும்பியும் ரேங்கை பற்றி பேசணுமா, சரி சொல்லு, என்னதான் அவளை பற்றி பேசணும், என்கிட்ட இப்பயே சொல்லிடுன்னு சொல்லி கேட்குறதுக்கு, இல்லைப்பா நான் அவளுடைய எக்ஸ் ஹஸ்பண்டாக அங்கே பார்த்தேன், அவர் உங்கள் வீட்டை பார்க்கணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாருங்கிறதுக்கு, என்ன அவர் என் வீட்டை பார்க்கணுன்னாரா, எதுக்காக, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ரேக் வீட்டை பார்க்கணுன்னு சொன்னார், அப்போ நீ அங்கே தான் இருந்தியாங்கிறதுக்கு, ஆமாம் அப்படின்னு சொல்ல, அப்போனா நீ அவர்கிட்ட என்ன பிரச்சனை பண்ணி வச்ச, ஏதாவது குட்டிகளாட்ட பண்ணியிருப்பிய, என்ன பண்ணன்னு கேட்குறதுக்கு, சும்மா தான், நான் ஜஸ்ட் சர்வன் மாதிரி நடித்து அவரை கொஞ்சம் ஏமாத்தினேன், வேற ஒன்றும் பண்ணல அப்படிங்க. அது இல்லாத ஆன் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா, இந்த ரேங்கை சீக்கிரமாக வீட்டை விட்டு வெளியே அனுப்பி வச்சிட்டேன், அவள் நைட் நேரத்தில் ட்ரெஸ் எல்லாம் அரைக்குறையாக போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காளாம், அவள் பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிட்டாலாம், அதை என்கிட்டயும் சொன்னா, நீ கொஞ்சம் பார்த்து இருந்துக்குன்னு சொல்ல இந்த பொண்ணுக்கு பயம் வர ஆரம்பிச்சிடுது. வீட்டுக்கும் வந்துடுறாங்க நம்ம ரேக்கும் பிம்மும். அதே போல் வெளியே நம்ம ஆனும் நின்றுக்கிட்டு இருக்கா. ஆனை கூப்பிட்டு வச்சு கேட்டுட்டு இருக்கா, நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு, என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தியே, என்ன ஆச்சுன்னு கேட்க, ஆமாம் பிம், இந்த ரேங்க் ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அசிங்கமாக வந்து நின்றுட்டு இருந்தா, அதுவும் இருட்டில் வந்து நின்றுட்டு இருந்தா, இதையோ சாப்பிட்டுட்டு நான் பார்த்துட்டு பயந்து போயிட்டேன், அவள் பண்ணுறதே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளுக்கு இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமாக ஆரம்பிச்சிருது. அதே போல் நம்ம பிம்மும் அவங்க ரூமில் உட்காந்துருக்காங்க. அப்போ ரேக் இருந்துட்டு மேலே ஷர்ட் கூட போடாத, அவன் பாட்டுக்கு நான் தண்ணி குடிக்கிறதுக்காக கீழே போகிறேன்ட்டு போக
இந்த பொண்ணு வந்து தடுத்து நிப்பாட்டிக்கிறா. எங்கே போகிறோன்னு கேட்குறதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக போகிறேன்னு சொல்ல, இல்லை நீ போக வேணாம் நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கீழே இறங்கி வரா. கீழே இறங்கி வந்துட்டு தண்ணி எடுக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணியை எடுத்துக்கிட்டு இருக்கா. தண்ணி எடுத்துட்டு டக்குன்னு மூட அந்த ஃப்ரிட்ஜு கிட்ட இருந்து இந்த பொண்ணு வந்து நிற்கிறா. டக்குன்னு பயந்தே போயிடுறா பிம். அப்பதான் நம்ம பிம்மும் அவளுடைய ட்ரெஸ்ஸை கவனிக்கிறா. அந்த ட்ரெஸ் ரொம்ப குட்டியா இருக்குது. ரொம்ப சின்ன பிள்ளைங்க போடுற துணி மாதிரி போட்டுட்டு நிற்கிறா. அதை பார்த்த உடனே அவளுக்கு செம்மையா பயமாயிடுது. ஒரு மாதிரி கை கால்லாம் கூட விட விடன்னு ஆயிடுது. என்ன எதுக்காக என்னை பார்த்து இப்படி பயந்து போயிட்டேன்னு கேட்கறதுக்கு, நீ தூங்கிட்டேன்னு நினைச்சேன், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கறதுக்கு, எனக்கு ஒன்றும் இல்லை நைட்ல ஆனால் பசி எடுத்துக்குதா, அதனால தான் இங்கே வந்து சாப்பிட்றதுக்காக வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த சமயம் பார்த்து ரக்கும் என்னது தண்ணி எடுத்துட்டு வரேன்ட்டு போனா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இன்னும் வரலையே அப்படின்ட்டு அவனும் வந்துடுறான். இவன் வர்றத நம்ம பிம்மும் பார்த்துடுறாங்க. அதனால அச்சோ இவ வேற எப்படி நின்றுகிட்டு இருக்காளன்ட்டு அப்படியே மறைச்சு நிற்கிற மாதிரி நிற்க, எங்கே பிம் தண்ணி கொண்டு வர சொன்னா நீயே கொண்டு வர என்ன இவ்வளோ நேரம் ஆகுது தண்ணி கொண்டு வர்றதுக்கு அப்படின்னுக்கிட்டே வந்து பக்கத்தில் வந்து பார்க்கக்குள்ளதான் இவன் பின்னாடி நின்றுட்டு இருக்கா. அவள் பார்வையே வித்தியாசமாக இருக்குது. அவன் அப்படியே செட்யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த பொண்ணு அப்படியே பதட்டமாயிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி மறைக்கிற மாதிரி இந்த பொண்ணு பண்ணிக்கிட்டு இருக்க. இவனும் பக்கத்தில் வர இந்த பொண்ணு டக்குன்னு திரும்பக்குள்ள தண்ணி கையில் வச்சுட்டு இருந்தாலே அந்த தண்ணி ஃபுல்லாக அவள் மேலேயே ஊற்றிடுது. அதனால இன்னும் கொஞ்சம் அவள் ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிடுறா. அவள் பார்க்குற பார்வையே வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிச்சிடுறா. இவனும் சரி நான் உள்ளே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக தண்ணி கொண்டு வான்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறான். நம்ம பிம்மும் ரொம்ப பதட்டமாயிட்டு உள்ளேயும் வரா. ஹீரோவும் பிம்மை பார்த்துட்டு நீ இதுக்காக தான் பயந்தியா, அவளை நான் பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்னை கீழேயே போக விட மாட்டேன்ட்டியா, நான் இன்னமும் அவன் மேலே பைத்தியமாக சுற்றுவேன்னு நீ நினச்சிட்டு இருக்கியா, நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுற, அவள் ஏற்கனவே என்னைய ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டு போயிட்டா, அதுக்கப்புறமா நான் அவளை பார்க்கறதுக்கு என்ன பைத்தியக்காரனா, நீ இதுக்காகலாம் எதுக்கு இப்படி பயந்துகிட்டு இப்படி அவகிட்ட இருந்து என்னை மறைக்கிறியா, எதுக்காக இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்க, நார்மலா இரு, நான் அவ பக்கம்லாம் திரும்பி பார்க்க மாட்டேன், நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்தி விடுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே இவன் என்ன பண்ணிடுறான்னா நிறைய புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரான், நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரான். எதுக்காகனா இந்த பொண்ணு வீடு தேடி இன்னொரு இடத்துக்கு போகட்டும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் லோ பட்ஜெட்ல வீடு கொஞ்சம் நல்ல வீடா கிடைக்குதான்னு பார்த்து எல்லாத்தையும் தேடி எடுத்துட்டு வந்து பிம்மையும் தேடுறதுக்காக வரான். இவ ஸ்விம்மிங் ஃபுல்ல உட்காந்துருக்குறா. சரி இவ்வளோதான் இங்கே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ஸு அந்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் தூக்கி போயிட்டு இதில் நல்ல வீடாக உனக்கு பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கு பாரு அப்படின்னு சொல்ல, அவளும் அந்த புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக இந்த வீட்டில இருந்து என்னை துரத்தணும்னு நினைக்கிறேன்னு கேட்க, அப்புறம் எவ்வளோ நாளைக்கு என் வீட்லயே இருப்ப, நீங்க ரொம்ப நாளா இருக்கிற, இங்க இருந்து கிளம்புறதுக்கு பாரு, உனக்குன்னு ஒரு வீடு தேடிட்டு போங்கிறதுக்கு எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, என்னை இந்த வீட்ல இருந்து துரத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற, ஏன் நம்ம முதல்ல டேட்டிங் பண்ணதாலையா, ஏன் இங்க இருந்து நான் போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு, ஆமா நீங்க இருந்து போகணும்னு தான் நினைக்கிறேன், அதான் போக சொல்றேனே, போக வேண்டியதானே, என் வீட்டுல எதுக்கு இருக்கிற, இதோ நிறைய எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு அடுக்கிக்கிட்டு இருக்கியே, அதை வாங்குறதுக்கு பதிலாக செலவெல்லாம் கம்மி பண்ணிட்டு ஒழுங்கா ஒரு வீட்டை பார்த்துட்டு போக வேண்டியதானே, எதுக்காக இங்க இருந்துட்டு எங்களை டார்ச்சர் பண்றேன்ட்டு ரெண்டு பேரும் சண்டை போட வாபஸ் ஆரம்பிச்சிடுறாங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கக்குள்ள நம்ம பிம்மும் ஆனும் உள்ள சமைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. அவங்களுக்கும் சத்தம் கேட்குது, என்ன அது அப்படின்ட்டு வெளியே வந்து பார்க்க இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க, பிம் இடையில போயிட்டு தடுக்க போக அவங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. இந்த பிம் இன்னும் நம்ம ஹீரோயினுக்கு ரெண்டு பேத்துக்கும் டார்ச்சர் கொடுக்காத விடவே மாட்டா போல இருக்கு. இந்த வீட்டை விட்டு காலி பண்ணவே மாட்டாளாட்டுக்கு. ரேக்கோட அப்பா அம்மா சொன்ன மாதிரி இந்த வீட்டை விட்டு இவ காலி பண்ணவே மாட்டாளாட்டுக்கு, இஷ்டமே இல்லை போல இருக்கு. அதனாலதான் இவ்வளவு தூரம் நாடகம் பண்ணிட்டு இந்த வீட்லயே இருக்கணும்னு நினைக்கிறா. இவளை காலி பண்றதுக்காக நம்ம ஹீரோ என்னென்னலாம் பண்ண போறான்ட்டு நம்ம அடுத்த எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.